சீமான் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி இருந்த காளியம்மா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில அதிமுகல ஐக்கியமாயிருக்காங்க. ஸோ காளியம்மா தாவேக்கால தான் ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பரபரப்பா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தாவேக்கா தரப்புல ஜான் ஆரோக்கியசாமி காளியம்மானுடைய வரவை ரொம்ப பெரிய அளவுல ரசிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் தாவேக்கா சைட்ல இருந்து எந்த விதமான பாசிட்டிவ் சிக்னல்ஸும் காளியம்மாக்கு போகலையா. இதனால காத்து இருந்து கடுப்பான காளியம்மா ஓஎஸ் மணியன் வந்து பேசினோனே சரி ஓகே நான் அதிமுகக்கு வர்றேன் அப்படின்ற பாசிட்டிவ் சிக்னலை கொடுத்துருந்தாங்களா. வந்தவங்களுக்கு வெறும் கையோட கூப்பிட்டு வராம மயிலாடுதுறை தொகுதி இருக்கு இல்லையா, மயிலாடுதுறை தொகுதியில போட்டியிடுறதுக்கான வாய்ப்பும் அதை தாண்டி கொள்கை பரப்பு இணைச்செயலாளர் பதவியும் கொடுக்குறேன் அப்படின்ற உறுதியை கொடுத்திருக்காராம் எடப்பாடி பழனிசாமி. நேற்று காளியம்மாள் அதிமுக இணைஞ்சிருக்கிறது அரசியல் வட்டாரத்துல பேசு பொருளா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.